வெல்கம் டு ரஞ்சுஸ் ஃப்ரீ டைம் vlog. இன்றைக்கி நம்ம vlogல முடக்கத்தான் கீரை தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது நம்ம யூஸ்வலாக இட்லிக்கோ தோசைக்கோ அரைச்சிக்கிறோம்ல, அதே மாவு தான். அது ஏற்கனவே நம்ம சேனலில் காமிச்சிருக்கேன், அந்த லிங்கை பார்த்துக்கோங்க. இது முடக்கத்தான் கீரை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது வெங்காயம் ஒரு 6 சின்ன வெங்காயம், இது ஒரு 5 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் ஜீரகம், மிளகு, உப்பு நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கணும். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முடக்கத்தான் கீரை ரொம்ப நல்லது. இது முடக்கு அற்றான் அப்படின்னு தான் இதுக்கு பேரேவா. மூட்டு வலி, முழங்கால் வலி இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரெகுலராக, அதாவது வீக்லி த்ரைஸ் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கு முழங்கால் வலியெல்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாங்க. ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களும் இது ரெகுலராக பயன்படுத்தணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸு, அதே மாதிரி இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் ஜுரம்லாம் வந்தால் உடம்பு வலி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இதை சூப் பண்ணி கொடுக்கலான்றாங்க. துவையல், தோசை அது மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க இதை ரெகுலராக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போது அந்த தோசைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் மிளகு, ஜீரகம், பூண்டு, இந்த வெங்காயம், எல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த கீரை கழுவி வச்சிருக்க கீரையும் போட்டுடலாம். நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. இதுலேயே ஒரு பாதி அளவு வெந்துடுச்சு. இப்போ நம்ம தோசையாக ஊற்றும்போது இன்னும் வெந்துடும் நல்லா. இப்போ போதும், இந்த அளவுக்கு வதக்குனா போதும். இப்போ இதை ஆற விட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இதில் வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம், அந்த முடக்கத்தான் கீரை போட்டுருக்கோம். பாருங்க, அரைச்சது இப்படி இருக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா இப்படி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ இதை அந்த தோசை மாவில் கலந்துடலாம்.
இப்போது நல்லா கலந்துக்கலாம். தோசை மாவில் உப்பு போடலை, உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிளகு இதெல்லாம் போட்டிருக்கிறதால அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்து போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கல் சூடாகட்டும். பாருங்க, தோசை கலர் பாருங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கலர் கலராக அந்த மாதிரி பண்ணி கொடுத்தா. பாருங்க, கிரீனா இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் அதுக்கு பீனட் சட்னி, அதாவது வேர்க்கடலை சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இது ட்ரை பண்ணுங்கள். இது மருத்துவ குணம் வாய்ந்த கீரை. இது சூப்பாக துவையலாக இந்த மாதிரி தோசை இட்லி கூட போட்டு அரைச்சிக்கலாம். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் கொடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.